Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நலமாகிட வேண்டாமா நலிருற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா நலிருற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா நோக்குடன் வாருங்கள் கதிர் விளைந்திடும் காணுங்கள் எதிர்நோக்குடன் வாருங்கள் கதிர் விளைந்திடும் காணுங்கள் இறையாட்சியின் மனிதர்களே மரிமைந்தரின் சீடர்களே இறை அழைக்கின்றார் அன்பில் இணைகின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உயிர்த்து 40 நாட்களாக சீடர்களை உருவாக்கினார், சீடர்களை சந்தித்தார். அவர்களை சந்தித்து அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்தினார். இறுதியாக அவர்களை ஒரு பெரிய திட்டத்தோடு உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பினார். அதை போலவே அன்புக்குரியவர்களே, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார், நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார், நம்மை அவருடைய சீடர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாமும் அந்த சீடர்களைப் போல நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாய் வாழும்படியாக, மாறும்படியாக, உருவெடுக்கும்படியாக உலகெங்கும் சென்று உண்மையாகவே நற்செய்தியை பறைசாற்றி உலகை ஆண்டவர் இயேசுவின் பக்கமாக, உயிர்த்த ஆண்டவரின் பக்கமாக ஈர்க்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலியை காணும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கும் சீடர்களாய் இயேசுவுக்காக வாழ நான் இந்த திருப்பலி கருத்தாக ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த அருளை கொடுக்கிறார். ஆண்டவரை மெய்யாகவே சந்தித்து அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு செய்ய ஆண்டவர் அந்த அருளை, சிறப்பான அருளை இந்த திருப்பலியிலே கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். கண்களை மூடி அவருடைய இரக்கத்தை மட்டும் பார்ப்போம். அவருடைய திரு ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துவதை உணர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஒரு சில வினாடிகள் ஆண்டவருடைய இரக்கம் நம்மீது இருப்பதை உணர்ந்து கொள்வோம். அவர் நம்மீது இறங்குகிறார். அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார். கருஞ்சிவப்பாய் இருக்கிற நம் பாவத்தை கழுவி நம்மை வெண்பனையினும் வெண்மையாக்குகிறார். அதை நாம் இந்த வேளையிலே உணர்ந்து கொள்வோம். அவர் நம்மை தூய்மைப்படுத்துவதை நாம் அனுபவித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களை அன்பு செய்யும் தந்தையாகிய இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருக்கும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாட்கள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார்.
ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீர் எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகர் வரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையுடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கொண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பேரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்க பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்கோவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். Alleluia,
சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, திருவசனங்கள் 52 முதல் 59 வரை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் அற்புதமான ஒரு உண்மையை அவர் எடுத்து கூறுகிறார். என் சதை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம். ஆம் அன்புக்குரியவர்களே, உணவு பானம் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது. நாம் சொல்லுகிறோம் சாப்பாடு தண்ணி. சாப்பாடு தண்ணி நமக்கு முக்கியமானது. நாம் உண்ண வேண்டும், நாம் குடிக்க வேண்டும். இது வாழ்வின் நியதியாக இருக்கிறது. வாழ்வின் நியதியாக இருக்கிறது. நாம் உண்டால்தான், நாம் குடித்தால்தான் உயிர் வாழ முடியும். இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியும். நம் உடல் உயிர் வாழும். நம்முடைய உடலில் நாம் உண்மையாகவே திடகாத்திரமாய் சுகபத்திரமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் நன்றாக உண்ண வேண்டும், நன்றாக நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்திருக்கிறோம், நமக்கு அறிவுறுத்தப்படுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, உங்கள் உடல் முக்கியமானது. அந்த உடலுக்கு உணவு தேவை. அந்த உடலுக்கான உணவை நாம் உண்ண வேண்டும். அதற்கு மேலாக அந்த உடலுக்கு தேவையான தண்ணீரை நாம் குடிக்க வேண்டும். நம்முடைய உடலிலே 72% தண்ணீர் இருக்கிறது. ஆகவே அதற்கு ஏற்றவாறு அதை சமநிலைப்படுத்த நாம் தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக தேவையான அளவுக்கு உணவையும் உண்டு கொண்டே இருக்க வேண்டும். இது தேவை. உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உணவே மருந்தாக இருக்க வேண்டும் என்று கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உணவை மருந்தாக
எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு வேறு ஒரு வாழ்வை பற்றி கூறுகிறார். வாழ்வை கொடுக்கிற உணவு. வாழ்வை கொடுக்கிற உணவு என்று சொல்லும்போது அது ஆன்ம வாழ்வை கொடுக்கிற ஒரு உணவை பற்றி பேசுகிறார். நானே உண்மையான உணவு, என் தசை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம் என்று சொல்லுகிறார். அவருடைய தசை, அவருடைய இரத்தம், இதையே நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுக்க அவர் முன் வருகிறார். எதற்காக? நாம் வாழ்வதற்காக. உடலில் அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மாவில் வாழ்வதற்காக. அவர் சொல்லுகிறார், இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர், என்றும் வாழ்வர். இந்த சாதாரண அழிந்து போகின்ற உணவை நாம் உண்கிற போது இந்த உடலை நாம் காப்பாற்றுகின்றோம். ஆனால் என்றும் இந்த உடல் இப்படியே இருக்க போவதில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இங்கு குறித்து காட்டுவது ஒரு மனிதனின் ஆன்மீக வாழ்வு. அந்த வாழ்வு அந்த மனிதன் என்றும் வாழ வேண்டும் என்றால் ஒரு உணவு இருக்கிறது, அது ஆண்டவருடைய சதையும் இரத்தமும். அன்புக்குரியவர்களே, சதையும் இரத்தமும் என்று சொல்லும்போது அது மனிதன்தான். சதையும் இரத்தமும் அது உடலை குறிக்கிறது. உடல், நம் உடல் வாழவும் கூட இது தேவையாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய உடல் உண்மையாகவே எல்லா தீமைகளிலிருந்தும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த உணவு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நம் உடலும் என்றும் வாழும். நாம் நம்புகிறோம் உடலின் உயிர்ப்பினை. உடலின் உயிர்ப்பினை நாம் நம்புகிறோம். இந்த உடல் என்றுமே வாழும். நம்முடைய ஆன்மாவும் என்றுமே வாழும். நமக்குள் இருக்கிற ஆவியும் என்றுமே வாழும். ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழக்கூடிய நிலையிலே நிலை வாழ்வு பெற்றுக்கொள்ள, அதாவது விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள, மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே நுழைய ஒரு உணவு நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த உணவு நம் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமும். அன்புக்குரியவர்களே, இது நற்கருணையை பற்றிய ஒரு போதனை. நற்கருணையிலே தினமும் தினமும் நம்முடைய திருப்பலிகளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற உணவு அவருடைய உடல், அவருடைய இரத்தம். கிறிஸ்துவாக மாறிய அந்த அப்பத்தையும் அந்த இரசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போது நம் ஆன்மா வாழ்கிறது. அந்த ஆன்மா பெற்றுக்கொள்ளுகிற வாழ்வின் வழியாக நம்முடைய உடலும் வாழ்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த ஆழமான உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நற்கருணை வழியாக அவருடைய சதை, சாதாரண அப்பம் அவருடைய உடலாகவே மாறிய அந்த அப்பம், சாதாரண திராட்சை ரசம் அவருடைய இரத்தமாகவே மாறிய அந்த ரசம், இது இரண்டுமே கிறிஸ்துவாக மாறிய நிலையில், அவருடைய வார்த்தையாலும் அவருடைய ஆவியினாலும் கிறிஸ்துவாக மாறிய அந்த நிலையில் கிறிஸ்துவையே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை நாம் உட்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை உள்வாங்குகிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்வார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்த வாழ்வு அவர்களுக்குள்ளே நிலைக்கும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, அவரை உட்கொள்ளுகிறோம் என்றால் அவரை சுவைக்கிறோம் என்ற அர்த்தம். அவரை சுவைக்கிறோம் என்ற அவருடைய அன்பை சுவைக்கிறோம் என்ற அர்த்தம். அவரை உண்ணும்போது, நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய அன்பையே நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். அவருடைய அன்பினால் தான் நாம் வாழ்கிறோம். அதுவே நமக்கு மருந்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கை சாட்சியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஜெபத்தில் இருந்தபோது நற்கருணை பேழைக்கு அருகாமையில் என் தலையை வைத்து நான் ஜெபித்து கொண்டிருந்த போது அவருடைய பேரன்பு என்னை நிரப்புவதை நான் உணர்ந்து கொண்டேன். அதுதான் உண்மையான உணவு. அவரே உணவாக வருகிறார். அவரே வந்து என்னை சந்தித்து, அவரே அன்பாக எனக்குள்ளே வந்து என்
உடல் முழுவதையும், என் ஆன்மா முழுவதையும், என் ஆவி முழுவதையுமே நிரப்பினார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த வேளையிலே அப்படியே கண்ணீர் மல்க நான் இருந்தேன். அந்த அன்பை சுவைத்து கொண்டிருந்தேன். அந்த அன்பினால் வருகிற மகிழ்ச்சியை நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த வேளையில் அன்பை எல்லாம் தேடிக்கொண்டிருந்த அந்த நிலைகள் மாறி போய் மற்றவர்களுக்கு அன்பை பகிர்ந்து கொடுக்கிற, மற்றவர்களை எல்லாம் அன்பு செய்கிற அந்த ஒரு நிலைக்கு ஆண்டவர் என்னை மாற்றினார். அந்த நிகழ்வுக்கு முன்னால், அந்த அனுபவத்திற்கு முன்னால் அன்பை தேடிக்கொண்டிருந்தேன். இந்த மாபெரும் அன்பு, பேரன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்ட போது அவருடைய உடல், அவருடைய இரத்தம் அந்த நற்கருணை பேழையிலிருந்து அப்படியே எனக்கு அன்பாக என் உள்ளத்தில் இறங்கிய போது எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். அன்புக்காக இயங்குகிறவனாய் அல்ல, அன்பை கொடுக்கிறவனாய் ஆண்டவர் மாற்றி போட்டார். அன்புக்குரியவர்களே, இது உண்மை, என் வாழ்விலே நடந்தது. அதனால் தான் நான் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அன்புக்கு சான்று பகர என்னால் முடியும். அவருடைய அன்பு தான் என்னை மாற்றியது என்று சொல்ல முடியும். அதே அன்பு தான் முதல் வாசகத்தில் பவுலடிகளை சந்திக்கிறது. அந்த அன்பு சந்திக்கிறது. ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான். அந்த அன்பை பவுலடிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பின் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவருடைய அன்பையே அவருக்கு வெளிப்படுத்துவதாய், அவருடைய அன்பையே அவருக்கு உணவாய் கொடுப்பதாய் போனது. ஆகவே பவுலடிகள் அவருடைய அன்பை உட்கொண்டு 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 அவர் திடப்பட்டு அந்த அன்பை பறைசாற்றுகிறவராய் ஆனார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது இயேசுவை உட்கொள்ளுகிறோமோ, அவருடைய சதையையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளுகிறோமோ, அதில் இருக்கிற அன்பை நாம் சுவைக்கிறோமோ, அப்பொழுது நாம் அவருடைய அன்புக்கு சாட்சிகளாய் நாம் மாறிப்போவோம். பவுலடிகளைப் போல நற்செய்தியின் தூதுவராய் நாம் மாறிப்போவோம். ஆம் அன்புக்குரியவர்களே, திருச்சபை நமக்கு இன்று சொல்வது என்னவென்றால், திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் நற்செய்தி அறிவிக்கிற சீடர். கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் திருமுழுக்கு பெற்றவர்கள். ஆனால் நாம் நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாக இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கிற சீடராய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை உட்கொள்ளுகிறவர்களாய், அவருடைய உடலை, அவருடைய இரத்தத்தை உட்கொள்ளுகிறவர்களாய், அவருடைய அன்பை அனுபவிக்கிறவர்களாய் இருப்போமானால் நற்செய்தியாக வருகின்ற அந்த அன்பை நாம் எல்லோருக்கும் நாம் அறிவிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அவர் நற்கருணையில் மட்டுமல்ல, இறை வார்த்தையாகவும் இருக்கிறார். இயேசு கடவுளின் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையின் வடிவிலும் அவர் வந்து நம்மை சந்திக்கிறார். இன்று கூட வார்த்தையிலே அவர் நம்மை சந்திக்கிறார். என்னை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் அநேக முறை சந்தித்து என்னை நலப்படுத்தி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு முறை நான் குழப்பத்தில் இருந்தபோது, என்ன செய்யலாம், என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்றெல்லாம் நாம் தேடிக்கொண்டிருந்த போது ஆண்டவர் திருப்பாடல் 32:8 சந்தித்தார். நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், நான் உன் மீது கண் வைத்து நீ போக வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன் என்று உறுதிப்படுத்தினார், என்னை பலப்படுத்தினார். இந்த வார்த்தையை நம்பிதானால் இன்றும் நான் வாழ்கிறேன். உயிர்த்த ஆண்டவர் ஒருமுறை அவருடைய வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தினார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 28 சீடராக்குங்கள் என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தியானித்து தியானித்து அதையே வாழ்வாக்கி கொண்ட ஒரு நிலை, வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களை, இயேசுவை உட்கொள்ளும் போது, இயேசுவை சந்தித்து அவரை உள்வாங்கி அவருடைய அன்பை அனுபவமாக்கி அவருடைய அன்பிலே நாம் லயித்து இருக்கும்போது, அனுபவித்து இருக்கும்போது நாம் அவருடைய அன்புக்கு சாட்சியாக இருக்கிறோம். அவருடைய நற்செய்தியை பறைசாற்ற நாம் தயாராகிறோம். திருச்சபை சொல்வது போல நாம் நற்செய்தி அறிவிக்கும் சீடராக மாறுகிறோம்.
அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவருமே நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாய் வாழ்வது கடவுளுடைய விருப்பம். நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாய் வாழ்வது திருச்சபையின் விருப்பம். நீங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கிற சீடராய் இருக்க நான் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக மன்றாடுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே நீங்கள் ஆழமாக உண்மையாக கலந்து கொண்டு அவருடைய இரத்தத்தையும் உண்டு அவருடைய சதையையும் உண்டு நீங்கள் பலப்பட்டு நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாய் வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே மெய்யாகவே இயேசுவை சந்தித்து, இயேசுவை நற்கருணையிலே சந்தித்து அவருடைய அன்பை அனுபவித்து கொள்ள உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலும் கூட ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிறார். உங்களை பவுலடிகள் போல மாற்றவும் அவரால் முடியும். பவுலடிகள் நற்செய்தி அறிவிக்கிற சீடராய், சிறந்த நற்செய்தி அறிவிக்கிற சீடராய் அவர் மாறினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றும் வல்லமை கொண்டவராயிருக்கிறார். ஆகவே கண்களை மூடி மன்றாடுவோம். இந்த அருளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக, இந்த திருப்பலியிலும் ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாக, இந்த திருப்பலியிலும் கூட அவர் நம்மை அவருடைய நற்செய்தி அறிவிக்கும் சீடர்களாய் மாற்றும்படியாக மன்றாடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசுகின்றீர். இந்த நாளிலே நீர் உம்முடைய சதையை உணவாகவும் உம்முடைய இரத்தத்தை பானமாகவும் எங்களுக்கு கொடுக்கிறீர். எங்கள் உடலுக்கும் எங்கள் உள்ளத்திற்கும் எங்கள் ஆன்மாவுக்கும் கூட நீர் உணவாக வருகிறீர். வந்து எங்களை நிறைவு செய்கிறீர். உம்முடைய அன்பினால் எங்களுக்கு மருந்தாக வந்து எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்குகிறீர். தெய்வமே, அதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை உள்வாங்க வேண்டும். உம்மை சந்தித்து உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய சதையை உண்ண வேண்டும். உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பானமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அதனால் பலப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும், நற்செய்தி அறிவிக்கும் சீடர்களாக வேண்டும். அதற்கான அருளை வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாயிருக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான எங்கள் தந்தையாகிய இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். நம் மத்தியில் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளில் நம் விண்ணகத் தந்தையை நோக்கி நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாய் உருவாகி பணியாற்றிட அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீயோனிடமிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் உம்மை சந்தித்து உம்முடைய நற்செய்தி அறிவிக்கும் சீடர்களாய் வாழும் வரத்தையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இந்த வேளையில் கொடுத்திருக்கிற சமாதானத்தை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, என் சதை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம் என்று சொன்னவர், இதோ மெய்யான உணவாக நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் மெய்யான உணவாக எழுந்தருளி வருகிறவர், நமக்குள்ளே வந்து நம்மை நலப்படுத்துகிறவர், சுகப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். இந்த அற்புதரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அனைவரும் கண்களை மூடியவர்களாய் நமக்குள்ளே வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு நம்மை பார்க்கிறார். அவர் பார்வை நம்மை மாற்றும்.
அவருடைய அன்பு பார்வை நம்மை மாற்றும். அந்த அன்பு பார்வையை நாமும் பார்ப்போம், அந்த அன்பை உள்வாங்குவோம். அந்த அன்பு நம்மை மாற்றுவதை, பவுலடிகளை மாற்றிய அந்த அன்பு நம்மையும் மாற்றுவதை நாம் இந்த வேளையிலே அனுபவமாக்கிக் கொள்வோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உடைய கண்களை மூடியவர்களாய் அவருடைய அன்பு நம்மை முழுவதுமாய் ஆட்கொள்வதை உணர்ந்து கொள்வோம். சவுலை ஆட்கொண்ட கிறிஸ்துவின் அன்பு நம்மையும் ஆட்கொள்ளுகிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யார் பிரிக்க முடியும் என்ற அளவுக்கு அவர் அனுபவித்தது போல நாமும் அனுபவித்துக் கொள்வோம். அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க யாராலும் முடியாது. அந்த அன்பு மருந்தாகவே நமக்குள் வந்து நமக்கு நலம் கொடுக்கிறது. உடலையும் நலப்படுத்துகிறது, ஆன்மாவையும் நலப்படுத்துகிறது, உள்ளத்தையும் ஆவியையும் நலப்படுத்துகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் அன்பு செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். அதனால் தான் உணவாகவும் பானமாகவுமே நீர் வருகிறீர். உம்முடைய உடலையும் உம்முடைய இரத்தத்தையுமே நீர் உணவாக தருகிறீரே, அதுவே உம்முடைய அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. உம்முடைய அன்பை நீர் தருவதற்காக நன்றி. உம்முடைய அன்பை நாங்கள் தினமும் பருகி நாங்கள் நலப்பட்டு பலப்பட்டு உறுதிப்பட்டு நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாய் வாழ
எங்களுக்கு வரமருள்வீராக, எங்களை வழிநடத்துவீராக. கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். அன்பின் ஊற்றாம் தந்தையாகிய இறைவா, உமது தூய மறை நிகழ்வுகளில் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தவர்களாய், அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டவர்களாய், நற்செய்தி அறிவிக்கும் சீடர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.